106வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், 7 வானங்களின் உரிமையாளனும் மகத்துவம் மிக்க அரிசின் உரிமையாளனும் யார் என்று இவர்களிடம் கேளுங்கள். இப்போ 23வது அத்தியாயத்துல 86வது வசனம். இப்போ இதுல முஜாஹிதீன் ரசீன் இதைத்தான் சொல்றாரு, வானம் பூமியுடைய ரப்பு தான் அல்லாஹ். மற்றபடி இன்னைக்கு இந்த இந்த நிலப்பரப்புகள் இருக்கு பாருங்க, மூசா நபி, அதாவது பனி இஸ்ராயல்கள் ஒரு பகுதியில் இருந்தாங்க, அவங்கள ஃபிரௌன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அப்போ அந்த பகுதியுடைய நிர்வாகம், அந்த பகுதியுடைய நிர்வாகம்லாம் அல்லாஹ் கிளைம் பண்ணவே இல்லை. அதாவது அது அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு உட்படாத பகுதி. எது? எகிப்து எல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் லிமிட்டு. அதான் சொல்லுவாங்க, எங்கேயாவது இந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது எங்கள் லிமிட்டுக்கு வராது, இது உங்கள் லிமிட்டுக்கு வராது, நீங்கள் அங்கே போங்க, இந்த இடத்துக்கு போங்க. பொதுவாக முக்கால்வாசி பேருக்கு நமக்கு தெரியாது, நம்ம எந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனும் தெரியாது, எந்த ஏரியா போஸ்ட் ஆஃபீஸ் வரும்னு தெரியாது. யாராவது திடீர்னு கேட்டாங்கன்னா தடுமாறுவோம், போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு. பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லுவோம், ஆனால் அது நமக்கு இருக்காது, வேற ஏரியாவுக்கு இருக்கும். என்ன, நமக்கு பக்கத்தில் இருக்கிறது வேற இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போ அவர் சொல்கிறாரு, மீன் பண்ணுறாரு இதெல்லாம் வச்சு. அப்போ ரப்புல் அர்ஷுன்னு இருக்குது. அப்போ இதுதான் மீனிங். அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு தேவையில்லாமல் அல்லாஹ் கொண்டு இங்கே பூமிக்குள்ளே புகுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பூமிக்கு அல்லாஹ் அதிபதி கிடையாதுங்கிறாங்க. என்ன ஒரு அருமையான விளக்கம். இதுதான் அவங்க மதரசா கல்வின்னு சொல்லி கற்றுட்டாங்க. இப்போ இது என்ன போய் சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் 21வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ் ஒருவனை தவிர மற்ற ரப்புகள் இருந்திருந்தால் அவ்விரண்டின் ஒழுங்கமைப்பும் சீர்குலைந்து போயிருக்கும். எனவே அவர்களின் பொய்யான வர்ணனையிலிருந்து அர்ஷுக்கு உரியவனான அல்லாஹ் மிக புனிதமானவன். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த நிர்வாகம் மட்டும் நாம் பண்ணாமல் வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா சீர்கேடு ஆயிருக்கும். இன்னைக்கு இங்கே பூமியில் என்ன சீர்கேடு? இந்த பூமியுடைய சீர்கேடு, ஒழுங்கமைப்பு ஏன் சீர்கேடு கெட்டது? அல்லாஹ் ரப்பு இல்லைங்க. இங்கே யாருடைய பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணப்படுது? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேற்கத்திய அந்த ரோமர்களுடைய அந்த வேல்யூஸ் இருக்குது பாருங்கள், எக்கனாமிக்கல் வேல்யூஸு, பொலிட்டிக்கல் வேல்யூஸு, சோஷியல் தாட்ஸு, இது எல்லாமே மேற்கத்தியத்திலேருந்து நமக்கு புகட்டப்படுது. அதனால தான் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கடவுள்னு ஒன்றும் இல்லை, பாவம்னே ஒன்றும் இல்லை, விபச்சாரம்னே ஒன்றும் இல்லை, தப்புன்னே ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு சகோதரர்கள் கூட விபச்சாரம் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. சகோதர சகோதரிகள் கூட இதுக்கு எவ்வளோ கேடு கெட்ட ஒரு சிவிலைசேஷன் இவங்க பில்டு பண்ணி வச்சுருக்காங்க. இதோடைய மூலம் எங்கேருந்து வந்தது? எல்லாம் அங்கேருந்து தான் வருது. அப்போது இந்த ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து இன்னைக்கு ஃபசாத் பூமியில் மிகப்பெரிய லெவலில் டாமினேட் ஆயிடுச்சு. 48 வகையான பாலினங்கள் இருக்கா மனிதர்கள். 2 தான் இப்போ ட்ரம்ப் சொன்னதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுலேயும் அவங்க ப்ளஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஆணு பெண்ணு. இவங்க மீதி இன்னொரு 46 அப்புறம் ப்ளஸ் வச்சுருக்காங்க. இன்னும் ஆட் ஆகும்.